வருகை புரிந்துள்ள மண்டல் தேர்தல் அதிகாரி திரு IAS கேன்ஸ் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மேலும் நமது மாவட்ட இணை தேர்தல் அதிகாரியும் மாவட்ட பொதுச் செயலாளரும் திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்களையும் வேளச்சேரி மண்டல் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க நமது மாவட்ட இணை தேர்தல் அதிகாரி திரு சாய்ராம் லட்சுமி அவர்களை வழிமொழிகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மழை வர்ற இனிய மாலை பொழுதுல வந்து பாஜகல நிறைய வந்து யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன். அவங்க தன்னை இணைச்சிக்கிட்டு தேசிய கட்சியில இன்னைக்கு வந்து ஒரு கிளை அளவுல ஒரு கிளை தலைவரா வரணும்னு அவர் விருப்பப்பட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு தேர்தல் நடக்க போகுது. இதை வந்து ஒருத்தர் முன்மொழிவாங்க. யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா தெரிவிச்சு, இல்லைன்னா ஒரு நிமிஷம் கருத்தோட அவரை வந்து கிளை தலைவரா முடிவெடுக்க போறோம். ஸோ எல்லாரும் வந்து இந்த காலத்துல வந்து அந்த கட்சி இந்த கட்சி சினிமா அந்த மாதிரி போகிறப்போ தன்னை வந்து தேசிய கட்சியில இணைச்சிட்டு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்ய வந்திருக்கேங்கிற வந்த இளைஞரை வந்து நாம எல்லாரும் கைத்தட்டி இனிமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டப்புறம் நம்ம கட்சியில எப்பயுமே வந்து கீழிருந்து மேலே போவாங்க. நம்மளுடைய அமித்ஷாஜியிலிருந்து நரேந்திர மோடிஜி வரையிலும் பிரதம மந்திரி கூட ஒரு நாள் கிளை தலைவரா இருந்துதான் இன்னைக்கு வந்து இத்தனை பெரிய பொறுப்புல வந்திருக்காங்க. அதனால கிளை தலைவர்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட சொல்றேன். அவர் இன்னமும் வந்து அவருடைய கிளையில அமித்ஷாஜி பார்த்தீங்கன்னா நம்ம கிளை கமிட்டி ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் பக்க பொறுப்பாளர், அதாவது ஒரு பக்கம்னா அதுல ஒரு 20 பேர் கொண்ட ஒரு நம்ம வரிசை இருக்கும். வாக்காளர் பட்டியலில் இருக்கிற 20 பேரோட லிஸ்ட் அது இருக்கும். அந்த ஒரு பக்கத்துக்கும் ஒரு பொறுப்பாளர். நான் இந்த 30 ஓட்டுக்கு நான் தான் கேரண்டி அப்படிங்கிறது. அவர் எந்த பொறுப்புல இருந்தாலும் அவருடைய சொந்த கிளையில வந்து பக்க பொறுப்பாளரா இருந்து அந்த 30 வீட்டோட ஓட்டை அவர் வாங்கி கொடுத்துதான் இருக்காரு. அதே மாதிரி கிளை தலைவர் வந்து அவர் இருந்த காலத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டதுனாலதான் அவருக்கு அடுத்தடுத்த பதவிகள் கிடைச்சு இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அதனால வந்து இந்த கிளைக்கு வந்து இப்போ வந்து நம்ம கிளை தலைவர் நம்ம கட்சியில எப்பயுமே வந்து அந்த பேரண்ட் பாடியில வர்றப்போ அவங்களுக்கு இருக்கிற மரியாதை தனி. இதை வந்து மாநில தலைவரே வந்தாலும் சரி, தேசிய தலைவரே வந்தாலும் சரி, இப்படிதான் உட்காரணும். கிளை தலைவர் தான் அங்க உட்காரணும். ஏன்னா இந்த கிளையில வந்து அவர் தான் ராஜா, அவருக்கு கீழே தான் எல்லாருமே. நேற்று கூட நம்மளுடைய இன்னொரு வேளச்சேரி மேற்கு மண்டல வந்து கிளை தலைவர் தேர்தல் நடக்குது. தேர்தல் அதிகாரியும் அந்த சக்தி கேந்திர பொறுப்பாளரும் தான் முன்னாடி இருந்தாங்க. நம்மளுடைய மாவட்ட தலைவர் பின்னாடி தான் இருந்தாங்க. அதுதான் நம்மளுடைய கட்சியோட கொள்கை அந்த நேரத்துல. அதனால தம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த ஏரியாவோட பிரதிநிதியா அவர் இருப்பாரு. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நல்லது செய்யறது, பாஜகவை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகுது, நம்மளுடைய மத்திய அரசு நலத்திட்டத்தெல்லாம் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தெல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சு பாஜகவுக்கு அதிக செல்வாக்க வாங்கி கொடுப்பதற்கு கொண்டு வாய்ப்பளிக்கிறது. தேர்தல் நடைபெறுகிறது. கிளை தேர்தலுக்கு மண்டல் தேர்தல் அதிகாரி அவர்கள் வழிநடத்துவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் 122வது கிளை தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது. இந்த கிளையில் கடந்த 2 மாதங்களாக நம்முடைய பாரதிய ஜனதா டெல்லியிலிருந்து நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களுடைய வழிகாட்டுபடி, நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வழிகாட்டுபடி செப்டம்பர் 2 முதல் இன்று வரை நாம் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இந்த 122வது கிளையில் கிட்டத்தட்ட 120 நபர்கள் உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். இந்த 120 உறுப்பினரிலிருந்து இந்த 122வது கிளையினுடைய ஒரு தலைவரை கட்சி நமக்கு தேர்ந்தெடுக்க நமக்கு ஆணையிட்டு இருக்கிறது. அதன்படி இந்த 122வது கிளையினுடைய தலைவராக திரு உதயகுமார் அவர்களை இந்த திரு உதயகுமார் அவர்கள் திரு சூர்யா அவர்களை கிளை தலைவருக்காக முன்மொழிகிறார்கள். உதயகுமார் அவர்கள் திரு சூர்யா அவர்களை இந்த கிளையினுடைய கிளை தலைவருக்காக முன்மொழிகிறாங்க. இதுல யாருக்காவது ஆட்சேபம் இருக்கா?
அவரை ஒரு மனதாக நீங்க கிளை தலைவராக ஏற்றுக்கிறீங்களா? திரு எம் சூர்யா அவர்களை என்ன சொல்றீங்க? எல்லாம் ஒரு மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகேவா? திரு 122வது கிளை தலைவராக உங்கள் ஒப்புதலோடு ஒரு மனதாக தம்பி எம் சூர்யா அவர்களை இந்த கிளையினுடைய தலைவராக கட்சி நியமிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எம் சூர்யா ஆகிய நான் என்னால் எல்லா வல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால், பெருமைமிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் ஆகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் 122 கிளையின் கீழே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன். இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித வெறுப்பின்றி செய்வேன். நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்வுகளிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். எனது கிளையை அனைத்து உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். பாரத் மாதா ஜெய். முன்மொழியோட